பார்க்க போகிற டாபிக் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர். நமக்கு வாட்டர் வந்து எதுலேருந்துலாம் கிடைக்கிதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு மேஜராக இருக்க சோர்ஸ், மேஜர் இல்லை மொத்தமே இருக்க சோர்ஸ் வந்து சர்ஃபேஸ் சோர்ஸ் அண்டு சப்சர்ஃபேஸ் சோர்ஸ். சப்சர்ஃபேஸ் சோர்ஸை வந்து நம்ம அண்டர் கிரவுண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். தென் சர்ஃபேஸ் சோர்ஸ் பார்த்தா நமக்கு இருக்க ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், சீஸ் அண்ட் ஓஷன்ஸ். இதில் இருந்தெல்லாம் நமக்கு சர்ஃபேஸ் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது என்னது, ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பாண்ட்ஸ் பார்த்தா நமக்கு வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. இது நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா நம்ம வந்து சீஸ் அண்ட் ஓஷன்ஸை நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் காஸ்ட்லி, இது டீசனரேஷன் பிளான்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். தென் சப்சர்ஃபேஸ், மண்ணுக்குள்ள சாயிலில் வாட்டர் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து சாயில் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஜோன்ஸாக நம்ம சாயிலை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிறத என்னென்னலாம் மாதிரி லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்காங்க. கிரவுண்ட் வாட்டர் நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் நினைப்பாங்க, கிரவுண்ட் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு வாய்ட்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஃபுல்லாகவே சாயில் தான் இருக்கும். சாயிலில் இருக்க வாய்ட்ஸில் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ மழை பெய்யுதுன்னா தண்ணி இங்கே இருக்க சேண்டில் இருக்க வாய்ட்ஸ்குள்ளே ஃபுல்லாக போய் கிராவிட்டி மூலமாக கீழே வந்து தேங்கிடும். ஸோ எங்கேருந்து தேங்கும்னா, சப்போஸ் ஒரு லேயருக்கு கீழே வந்து இங்கே ஒரு ராக் இருக்குது, ராக்கோ இல்லை ஒரு கிளேயோ ஒரு கெட்டியான ஒரு லேயர் இருக்குன்னா, ஸோ அதுக்கு கீழே வந்து வாட்டரால் பெனிட்ரேட் ஆகி போக முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், வாட்டர் ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வாட்டர் வந்து என்னது, கலெக்டட் பை கிராவிட்டி மூலமாக கீழே வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு பேர் தான் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி கீழே வந்து ஒரு ராக் பெட்டோ, இது ஒவ்வொரு இடத்துலையும் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மாறும். சப்போஸ் ஒரு சில இடத்துல ராக் ஸ்டேட்டம் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரொம்ப இருக்கும். ஸோ ஒரு சில இடத்த பொறுத்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இதனால தான் மாறும். ஸோ இந்த ஜோனுக்கு பேரு தான், சப்போஸ் இங்கேருந்து இந்த இருக்க ஜோனுக்கு பேரு தான் ஜோன் ஆஃப் சேச்சுரேஷன் சொல்லுவோம். தென் ஸோ இப்போ இங்கே வரைக்கும் வாட்டர் டேபிள் இருக்கா, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் மைல்டா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா கேபிலாரிட்டி ரைஸ் இருக்கும். ஸோ எதனால் அந்த கேபிலாரிட்டி ரைஸ் இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்க வாட்டர் சாயிலில் இருக்க வாய்ட்ஸ் மூலமாக அந்த மாலிகுலர் அட்ராக்ஷன், ஸோ கொகிஷன் அண்ட் அட்கஷன் மூலமாக இந்த வாட்டர் என்ன ஆகும்னா அந்த சாயிலில் இருக்க போர்ஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ கொகிஷன் அண்ட் அட்கஷன் என்ன, கொகிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, சேம் பார்ட்டிக்கலுக்குள்ள இருக்க அட்ராக்ஷன் தான் கொகிஷன். ஸோ இப்போ அந்த வாட்டருக்குள்ள இருக்க பாண்ட் வந்து கொகிஷன், சாயிலுக்கும் வாட்டருக்கும் உள்ள இருக்க அட்ராக்ஷன் வந்து அட்கஷன். ஸோ இந்த கொகிஷன், அட்கஷன் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், ஸோ இந்த 3 ஃபேக்டர்னால என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கேபிலாரிட்டி ரைஸ், வாட்டர் வந்து மேலே ஏறும். இதை மோஸ்ட்லி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு பேர் கேபிலாரிட்டி ஜோன். தென் அதுக்கு மேலே பார்த்தோம்னா மேலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சாயில் ஜோன் தான் என்னன்னா, ஸோ அந்த ரூட்ஸ் மேக்ஸிமம் எது வரைக்கும் போகுதோ அந்த ஜோனுக்கு பேர் தான் சாயில் ஜோன். தென் இந்த சாயில் ஜோனுக்கும் இந்த கேபிலாரிட்டி ஃப்ரிஞ்சுக்கும் இடையில இருக்க ஜோனை நம்ம ஜஸ்ட் இன்டர்மீடியட் ஜோனுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணுமே என்னன்னா ஜோன் ஆஃப் ஏரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜோன் ஆஃப் ஏரேஷன், இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஜோன் ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ இந்த டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது டோட்டலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜோன் ஆஃப் ஃப்ராக்சர். இது எல்லாமே ஒன் வேர்டில் கேட்கலாம். இப்போ சப்போஸ் ஜோன் ஆஃப் ஏரேஷன் அண்ட் ஜோன் ஆஃப் சேச்சுரேஷன் சேர்ந்தது தான் என்னது, ஜோன் ஆஃப் ஃப்ராக்சர். ஸோ அந்த வாட்டர் இல்லாத இடத்துக்கு வந்து ஜோன் ஆஃப் ராக் ஃப்ளோயேஜ்னு சொல்லுவோம். அதான் நம்ம வெல் தோன்றோம்னா தோண்டிட்டே போகிறோம். ஸோ எங்கே அந்த வாட்டர் டேபிள் ரீச் ஆகுதோ அங்கே நமக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஸோ சப்சர்ஃபேஸ்க்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சாயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ ரெயின் வரப்போ அந்த ரெயின் வாட்டர் கீழே பெனிட்ரேட் ஆகி போய் ஒரு ராக் ஸ்டேட்டம், ஸோ அதுக்கு மேலே வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? தென் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, அது அப்போ சொன்ன அதே பாயிண்ட் தான். ஸோ வாட்டர் எக்ஸிஸ்ட்ஸ் இன் ஜோன் ஆஃப் ஏரேஷன் பை
மாலிகுலர் அட்ராக்ஷன், அதாவது கொகிஷன் அண்ட் இது. வாட்டர் நேச்சுரல் present in the zone of saturation is collected by gravity. ஸோ இங்கே இருக்க வாட்டர் வந்து எதனால் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஒன்லி பை கிராவிட்டினால மட்டும்தான் அந்த வாட்டர் கரெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப்லரி ஃப்ரிஞ்சில் இருக்க வாட்டர் எதனால் ஸ்டோர் ஆகிருக்கு? மாலிகுலர் அட்ராக்ஷன். ஸோ அந்த கொகிஷன் அண்ட் அட்கஷனுங்கிற ப்ராப்பர்ட்டினால நமக்கு தண்ணி மேலே ஏறி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும். ஸோ இது ஓகே. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம் சாயிலோட ப்ராப்பர்ட்டி. வாட்டர் ரிட்டன்ஷன் அண்ட் வாட்டர் ஈல்டு. வாட்டர் ரிட்டன்ஷன்னா என்ன, வாட்டர் ஈல்டுனா என்ன? ரிட்டன்ஷன்னா என்னன்னா பிடிச்சி வச்சுக்கிறது. வாட்டர் அந்த சாயில் எவ்வளோ வாட்டரை அதால் ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வாட்டர் ரிட்டன்ஷன். வாட்டர் ஈல்டுனா வாட்டர் டெலிவர். ஸோ அது எவ்வளோ வாட்டரை டெலிவர் பண்ணும். ஸோ ஒரு சாயில் மாஸ் இருக்குன்னா அந்த சாயில் மாஸ் எவ்வளோ தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும், இந்த எவ்வளோ தண்ணியை நம்ம அதுலேருந்து வெளியே எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வாட்டர் ரிட்டன்ஷன் அண்டு வாட்டர் ஈல்டு. இப்போ சப்போஸ் இப்போ இங்கே ஒரு சாயில், இது ஃபுல்லாகவே சாயில் தான், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது சாயில். ஸோ இது ராக்காக இருக்கலாம், இல்லாட்டி சம்டைம்ஸ் கிளே லேயராக கூட இருக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்க போரோஸ் இல்லை அதில் இருக்க வாய்ஸ், சப்போஸ் நான் போரோசிட்டி அது என்ன சொல்லுவோம், போர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க போர்ஸ் அண்ட் வாய்ஸில் வந்து வாட்டர் ஃபில் ஆகும். அதே மாதிரி தான் கிளேல இருக்கிறதுலையும் வாட்டர் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இங்கே இருக்க வாட்டர் வந்து திருப்பி இப்போ வெல் டிக் பண்ணுறோன்னா அந்த வாட்டர் இங்கே இருக்க வாட்டர் தானே அந்த வெல்லுக்குள்ளே வருது. ஸோ அதான் வாட்டர் ஈல்டு. ஸோ இது எவ்வளோ, இது என்ன சாயிலை பொறுத்து தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் திருப்பி வெளியே வருதுங்கிறது டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் வாட்டர் ரிட்டன்ஷன் அண்ட் வாட்டர் ஈல்டு. தென் இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா போரோசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்மள்ட்ட 3 கிரேவல், சாண்டு, கிளே 3 எடுத்துக்குவோம். கிரேவல் நமக்கே தெரியும், பார்ட்டிகல்ஸ் லார்ஜர் இன் சைஸ், மீடியம், இது வெரி ஸ்மால். ஸோ இப்போ எதில் வாய்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகேவா? ஸோ டோட்டலாக இருக்க வாய்ட்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கிளேல தான் வாய்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், கிரேவலில் தான் வாய்ட்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ எப்படி பார்க்கலான்னா ஜஸ்ட் ஒரு டப் எடுத்துகிட்டு ஸோ அதில் கிரேவலை டைட்லி பேக் பண்ணி தென் வாட்டரை போர் பண்ணி பாருங்கள். தென் அதே இதை சாண்டை அதே இதில் வச்சுட்டு போர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ பார்த்தா தெரியும் கிராவல் இருக்கிறதுல வந்து நம்மளால் வாட்டரை கம்மியாக தான் ஊற்ற முடியுமே, கம்மியாக தானே வாட்டர் தான் பிடிக்கும். கிளே ஆர் சாண்டு வச்சுருக்காது, ஏன்னா நம்ம கிளேல யூஸ் பண்ணி மோஸ்ட்லி பண்ண முடியாது. சாண்டில் வந்து அதை விட வாட்டர் வந்து அதிகமாக உள்ள பிடிக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் தெரியாது, பட் மைல்டு சேஞ்ச் வந்து நோட் பண்ணலாம். ஓகேவா? தென் அந்த வாட்டர் ரிட்டன்ஷன் ப்ராப்பர்ட்டி டிட்டர்மைன் பண்ணுறது என்னன்னா போரோசிட்டி. ஸோ அதில் இருக்க வாய்ட்ஸை பொறுத்து தான் அது எவ்வளோ வாட்டரை ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தா எதில் வாய்ட்ஸ் ரொம்ப அதிகம்? கிளே. ஸோ போரோசிட்டி வந்து கிளேக்கு தான் மேக்ஸிமம், கிராவலுக்கு மினிமம். ஸோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி எதுக்கு அதிகம்? கிளேக்கு தான் வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி அதிகம். இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸில் கேட்கக்கூடியது, இஎஸ்சிலையும் கேட்பாங்க, பிஎஸ்சி. ஸோ வாட்டர் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குது? கிளே. தென் வாட்டர் ஈல்டிங், ஈல்டுனா தண்ணியை வெளியே, சப்போஸ் இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கே வெல் சப்போஸ், ஸோ இதுதான் லேயர்னா, ஸோ இது ஃபுல்லாக இப்போ வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்க நம்ம ஒரு வெல் டிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க வாட்டர்லாம் என்ன ஆகும், இதில் வந்து திருப்பி, ஏன்னா இது ஃபுல்லாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே தோன்றப்போ இங்கே வேக்கம் வரப்போ இதில் இருக்க தண்ணிலாம் என்ன ஆகும், இந்த வெல்லுக்கு வர ட்ரை பண்ணும். ஸோ அப்படி வர்றப்ப எதில் இருக்கிறது வந்து வாட்டர் வேகமாக வரும் அப்படிங்கிறப்ப எதில் இருக்க வாட்டர் வேகமாக வரும்? ஸோ கிராவலில் இருக்க வாட்டர் வந்து ஈஸியாக பாஸ் ஆகி வந்துடும். ஸோ சாண்ட்னா ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, ட்ராவல் ஆகிறப்ப அது இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. ஸோ இதில் வந்து அதிகமான ஏரியாவில் அது இருச்சு. சப்போஸ் ஃப்ரிக்ஷன் வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ கிளேல அதோட கிளேல வந்து வாட்டர் வெளியவே வராது. ஸோ வாட்டர் ஈல்டிங் வந்து கிளேக்கு மோஸ்ட்லி நில். ஸோ வாட்டர் ஈல்டு எதுக்கு அதிகமாக இருக்கும்? சப்போஸ் வாட்டர் டெலிவரி எதுக்கு அதிகமாக இருக்கும்னா கிரேவலுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து சாண்ட், கிளேக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த 3.
ஸோ இதில் மொத்தம் பார்க்க வேண்டியது என்னன்னா வாட்டர் அண்ட் ரிட்டன்ஷன் என்ன, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, போரோசிட்டி. போர்ஸ் அதிகமாக இருந்துச்சு, போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். வாட்டர் ஈல்டு டெலிவரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, பெர்மியபிலிட்டி. ஸோ வாட்டரோட பெர்மியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா வாட்டர் டெலிவரி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேஸ் பண்ணி சாயிலை என்னவா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, மொத்தம் 4 டைப்பாக நம்ம சாயிலை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அக்யூஃபர், அக்யூக்ளூட், அக்யூடார்ட், அக்யூஃபியூஜ். ஸோ 4 டைப்பாக இதை வந்து பிரிச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னது, போரோசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி. அக்யூஃபர்னா என்னன்னா இட் ஹேஸ் சஃபிஷியன்ட் போரோசிட்டி. அதுக்கு வந்து ஹையஸ்ட் போரோசிட்டியும் அதிகமாக இருக்கணும், பெர்மியபிலிட்டியும் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட இதுதான் என்ன ஆகும், அதிகமான வாட்டரை பிடிச்சும் வச்சுக்கும், நமக்கு தேவைங்கிறப்ப அதிகமான வாட்டரை அதுலேருந்து சப்ளையும் பண்ண முடியும். இட் ஏபிள் டு ரீடைன் sufficient quantity of water as well as able to discharge sufficient amount of water. Sorry, இங்க 2 தடவை எழுதியிருக்கேன். So it's able to retain sufficient quantity of water as well as able to discharge sufficient amount of water. So எதெல்லாம் இதை பண்ணும், fine sand, coarse silt. ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா சாண்டுக்கு தான் என்ன போரோசிட்டியும் மீடியமாக இருக்கும், இதுவும் இதாக இருக்குது, ரெண்டும் கிட்டத்தட்ட. ஸோ சாண்டு தான் என்ன, அது ஹேஸ் சஃபிஷியன்ட் போரோசிட்டி அண்ட் சஃபிஷியன்ட் பெர்மியபிலிட்டி. தென் அக்யூக்ளூட்னா என்னன்னா இட் ஹேஸ் ஹை போரோசிட்டி. போரோசிட்டி அதிகமாக இருக்கும் பட் பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளேல வந்து மோஸ்ட்லி இட்ஸ் ப்ராக்டிக்கலி இம்பெர்மியபிள். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா கிளேல வந்து என்ன சொல்கிறது, பெர்மியபிலிட்டி கிளேக்கு வந்து மோஸ்ட்லி நில்லுன்னு பார்த்தோமா. ஸோ அதிகமான வாட்டர் அதில் ரிட்டைன் பண்ணும் பட் அதோட டஸ் ஹை போரோசிட்டி பை ப்ராக்டிக்கலி இம்பெர்மியபிள், அதுலேருந்து வாட்டர் வெளியே வராது. ஸோ ஏன்னா அதில் இருக்க மாலிகுலர் அட்ராக்ஷன் மூலமாக வாட்டர் ஃபுல்லாக பிடிச்சி தான் வச்சுக்கும். ஸோ அது கிளேலேருந்து என்ன சொல்கிறது, வாட்டர் வெளியே வராது. தென் அக்யூட்டார்ட்னா என்னன்னா இட் ஹாஸ் ஹை போரோசிட்டி அண்ட் வெரி லெஸ் பெர்மியபிலிட்டி, ரொம்ப கம்மியான பெர்மியபிலிட்டி. ஸோ அந்த சாயில்ல இருந்து சப்போஸ் வந்தால் என்ன ஆகும்னா வெறும் சீப்பேஜ், ஜஸ்ட் வாட்டர் வந்து சீப்பேஜ் தான் ஹை, நிறைய வாட்டரை வச்சிருக்கும் பட் அதோட பெர்மியபிலிட்டி வந்து லோவாக இருக்கனால ஸோ அதனால் ஹை அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருக்காது, ஜஸ்ட் வாட்டர் வந்து ஆகும், சீப்பேஜ் மாதிரி இருக்கும் வாட்டர். அது எதுலன்னா சாண்டி கிளே அண்ட் சில்டி கிளே. சில்ட்டோட ஒரு வேற சாண்டோ, கிளேயோட சாண்டோ சில்ட்டோ சேர்றப்ப அதை என்னன்னு சொல்லுவோம், அக்யூட்டார்டு. அப்போ வந்து லெஸ் பெர்மியபிலிட்டி, ஃபுல்லி கிளேயாக இருந்தால் இம்பெர்மியபிள், ஜஸ்ட் அதோட சாண்டு கிளே இருக்கப்ப லெஸ் பெர்மியபிள், ஜஸ்ட் சீப்பேஜ் வாட்டர் வந்து லைட்டாக கசியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அக்யூஃபியூஜ்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் நெய்தர் பெர்மியபிள் நார் போரஸ். அது என்னது, ராக்ஸில் என்னது தண்ணியை பிடிச்சும் வச்சுக்க முடியாது, அதில் இருக்க வாய்ஸில் வாட்டரும் இருக்காது, அதுலேருந்து வாட்டர் வெளியவும் வராது. ஸோ அதை தான் நம்ம அக்யூஃபியூஜ்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு ஒன் வேர்டில் அக்யூஃபர்னா என்ன, அக்யூக்ளூட், அக்யூடார்ட், அக்யூஃபியூஜ். ஸோ அதை நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு ரெப்பன் பண்ணியிருக்கேன். அக்யூஃபரில் போரோசிட்டி ஹையாக இருக்கும், பெர்மியபிலிட்டியும் ஹையாக இருக்கும், ஸோ டிஸ்சார்ஜும் இதாக இருக்கும். அக்யூக்ளூடு போரோசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் பட் பெர்மியபிலிட்டி இருக்காது கிளே. ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் என்னது, நில், நமக்கு டிஸ்சார்ஜே இருக்காது. தென் அக்யூட்டார்டு போரோசிட்டி ஜஸ்ட் கம்பேரிஷன், இது வெரி ஹை ஹை ஹை, அதாவது சிங்கிள் ஆரோனா ஹை, இது வெரி ஹை, இது மீடியம், அந்த மாதிரி வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ போரோசிட்டி என்ன சொல்கிறது, அக்யூஃபரோட அதிகம், அக்யூக்ளூடோட கம்மி, ஜஸ்ட் பெர்மியபிலிட்டி ஹை, பெர்மியபிலிட்டி வந்து ஹை பட் ஆனால் இதை விட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க பெர்மியபிலிட்டி லோ. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து வெரி வெரி லோ. அதான் சொன்னோம்ல, ஜஸ்ட் வாட்டர் வந்து என்ன ஆகும், வாட்டர் வில் சீப், ஜஸ்ட் சீப்பேஜை தான் நம்மளால அதுலேருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அக்யூஃபியூஜனா என்ன, இதுவும் நில்லு, பெர்மியபிலிட்டியும் நில்லு, ஸோ டோட்டல் டிஸ்சார்ஜும் நில்லு. ஸோ இதை மூலில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு
மண்ணுக்கு அடியில என்ன மாதிரி சாயில் இருந்தா நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ என்னது நமக்கு அக்யூஃபர். ஸோ நம்ம தண்ணியை அதிகமாக பிடிச்சும் வச்சுக்கணும், அதே சமயம் அதிகமான டிஸ்சார்ஜும் கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட சாயில் தான் என்ன நமக்கு தேவை. அதான் என்ன சாண்டி சாயில் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், அக்யூஃபர் சொல்றது. ஸோ to obtain maximum discharge aquifers are used. Then அந்த அக்யூஃபர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்யூஃபர். அக்யூஃபர்ல பார்த்தா அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர், கன்ஃபைன்ட் அக்யூஃபர். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர், கன்ஃபைன்ட் அக்யூஃபர். அது இல்லாமல் ரெண்டு இருக்கு, ப்ரீச் அக்யூஃபர், லீக்கி அக்யூஃபர். இது என்னங்கிறது பின்னாடி டயக்ராமோட நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தென் ஃபஸ்ட்டு unconfined aquifer. Unconfined aquifer na என்னன்னு பார்ப்போம். Unconfined aquifer na it is the topmost water bearing stratum having no impermeable layer above. ஒரு இப்ப மேல no impermeable layer above, it is subjected to atmospheric pressure only. Then confined aquifer na the aquifer in confined by impervious layer on top and bottom. ஸோ இப்போ ஒரு சாயில் மாஸ் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு இம்பெர்வியஸ் லேயர் இல்லை அப்படின்னா அது வந்து அன்கன்ஃபைன். ஸோ ஒரு சாயில் மாஸுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு இம்பெர்வியஸ் லேயர் இருந்துச்சுன்னா அது வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபர். இதை நான் தெளிவாக டயக்ராமில் சொல்கிறேன், உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்காது. தென் இங்கே வா. ஸோ இதில் வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர், இதான் கன்ஃபைன்ட் அக்யூஃபர். அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர்னா ஒன்றும் இல்லை, சப்போஸ் இப்போ இதுதான் அதோட சாயில்னா சாயில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே டாப்ல இருந்து வரப்போ இங்கே கீழே வந்து ஒரு ராக் ஸ்டேட்டமோ ஒரு கிளேயி ஸ்டேட்டமோ சப்போஸ் வந்து அக்யூட்டார்டோ ஒரு அக்யூக்ளூடோ இருக்கு. அக்யூட்டார்ட்னா என்ன, வெரி லெஸ் சீப்பேஜ் ஆகுறதோ, அக்யூக்ளூட்னா நோ சீப்பேஜ். ஓகேவா. ஸோ ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த வாட்ரு வந்து என்ன ஆகும், ரெயினில் வர வாட்ரு வந்து இங்கே வந்து கலெக்ட் ஆகும். இங்கே எதனால் கலெக்ட் ஆகும், இங்கேக்குள்ளே ஃபுல்லாக கிராவிட்டி மூலமாக இங்கே கலெக்ட் ஆகிருக்கும் வாட்டர். ஸோ இங்கே இருக்க வாட்டர் தான் என்னது, கிராவிட்டியில் இருக்க வாட்டர் தான் என்னதுன்னா அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர். கன்ஃபைன்ட் அக்யூஃபர்னா ஒன்றும் இல்லை, இங்கே கீழேயும் ஒரு கிளேயி ஸ்டேட்டம் இருக்குது, தென் மேலேயும் ஒரு கிளேயி ஸ்டேட்டமும் ஒரு ராக்கி ஸ்டேட்டம் இருக்கு, நடுவில் வந்து சாண்ட் இருக்கு. ஸோ இந்த இதில் இருக்க வாட்டர் தான் என்னன்னு சொல்கிறோம் கன்ஃபைன்ட். ஏன்னா அது மேலேயும் கீழேயும் ஒரு லேயர்னால கன்ஃபைன்டாக இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம் கன்ஃபைன்ட் அக்யூஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கு. ஸோ இதில் இருக்க ப்ரெஷர் என்னது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஹையர் தேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும். தென் ஸோ இந்த அக்யூட்டார்ட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கே சாண்ட் இருக்குது, இதுக்கு மேலே எப்படி கிளே லேயர் வந்திருக்கும் அப்படின்னா டியூ டு லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் வால்கனிக் எரப்ஷன்னால. சப்போஸ் இங்கே கீழே சாண்ட் இருக்குது ஒரு லேயர், ஸோ அதில் வந்து வாட்டர் பிடிச்சிருக்கு. சப்போஸ் ஒரு லேண்ட்ஸ்லைட்னால இங்கிட்ட ஒரு மலையில் கிளே இருக்கிறது வந்து சப்போஸ் இது மேலே டெபாசிட் ஆகிறனால இது அப்படியே அமுங்கிரும் கீழே. ஸோ அப்போ வந்து இந்த இதில் இருக்க வாட்டரில் என்ன ஆகிடும், கன்ஃபைன்ட் ஆகிடும், அண்டர் ப்ரெஷரில் வந்துடும். ஸோ தென் அதுக்கு மேலே இருக்க சாண்டில் திருப்பி வாட்டர் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். தென் இன்னொன்று ஒரு டவுட் வரும், இந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் எப்படி வாட்ரு வருது. சப்போஸ் இப்போ இங்கே ஒரு வெல் போட்டு வெல்ல இருந்து தண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு டைமில் அந்த வாட்டர் குறைஞ்சிரும். ஓகேவா. அது எப்படி அப்போ, ஸோ இப்போ இங்கே வரைக்கும் போடுற வெல்ல தண்ணி எப்படி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில இடத்துல பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இது வந்து என்னது இம்பெர்மியபிள் லேயர். ஸோ இங்கே இருக்கிறது இம்பெர்மியபிள் லேயர், இதுவும் இது வந்து என்னது கீழே இருக்கிறது இம்பெர்மியபிள் லேயர், இது சாண்ட். ஸோ இங்கே இருக்க வாட்டர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அன்கன்ஃபைன்டு. ஸோ இங்கே இருக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறோம் கன்ஃபைன்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேயர் இதில் இருக்கிறது வந்து கன்ஃபைன்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம போர் போடுறப்ப என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ப்ரெஷரில் இருக்குது. ஸோ போர் போடுறப்ப என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த தண்ணி எது வரைக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகும்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வரைக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஹச்சிஎல்லாம் என்னன்னு தெரியல, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ்
டேட்டம் ஹெட். ஏன் கைனட்டிக் ஹெட் எடுத்துக்க மாட்டோம்? ஏன் கைனட்டிக் ஹெட் எடுத்துக்கல அப்படின்னா கைனட்டிக் ஹெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கைனட்டிக் ஹெட்டை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த HGL லைன் வரைக்கும் இது வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் இங்கே ஒரு வெள்ளை தோன்றோம் அப்படின்னா கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் தோன்றோம் அப்படின்னா அந்த வாட்டர் டேபிள் எங்கே இருக்கோ அதை விட கம்மியாக தான் என்ன இருக்கும், நம்மளோட வாட்டர் வெளில இருக்கும். ஸோ இது எதனாலங்கிறத அடுத்து பார்ப்போம். வெளில வந்து டியூ டு இந்த ட்ரா டவுன்னால நமக்கு தண்ணி வந்து கீழே கம்மியாக இருக்கும். ஸோ இது ஏன் கம்மியாகுன்னு அடுத்து பார்ப்போம். பட் இதே இது நம்ம தோண்டிட்டு கன்ஃபைன்ட் அக்யூஃபயர் வரைக்கும் போனோம் அப்படின்னா நம்ம வாட்டர் வந்து என்ன ஆகும், வாட்டர் டேபிளோட ஹையாக வரும். ஏன், இது வந்து ப்ரெஷரில் இருக்குது. ப்ரெஷர் அபோவ் ஆர் கிரேட்டர் தேன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இது அதிகமாகுது. ஸோ இந்த தண்ணி எப்படி ரீசார்ஜ் ஆகும் அப்படின்னா இது மோஸ்ட்லி இங்கே பார்த்தா தெரியும். இட் இஸ் இன்க்ளைன்டு டு expose the aquifer to an catchment area at higher level to generate sufficient hydraulic grade. ஸோ இது ஒரு ஸ்லாண்டிங்கான ஸ்லோப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், வாட்டர் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே ஒரு லேக்கோ இது ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியாவோ இருக்குன்னா தண்ணி இங்கே எல்லா இடத்துலேருந்தும் இங்கே ஜாயின் ஆகும். ஸோ இப்போ இங்கே கீழேயும் பெட் ராக் மேலேயும் ராக். ஸோ இப்போ இங்கே இருக்க சேண்டில் வந்து வாட்டர் சீப்பாய் என்ன வரும், கீழே வரும். ஸோ இந்த ஹைட்ராலிக் இப்போ இங்கே கீழே போகப்போ என்ன ஆகுது, மேலே இருந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஸோ இப்போ கீழே போக போக என்ன ஆகும், வாட்டரில் இருக்க ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்த மூலமாக தான் என்ன ஆகும்னா இந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் வந்து வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். சப்போஸ் இப்படி இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, தென் இங்கே மேலேயும் கீழேயும் ராக் லேண்ட்ஸ்லைட்னால எதுலேயும் வந்து இது டோட்டலாக இப்படி கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் சோர்ஸே என்னது, இதுக்குள்ளே இருக்க வாட்டர் தான். ஸோ இதுக்குள்ளே இருக்க வாட்டர் எடுத்து நமக்கு அடுத்து வாட்டர் இருக்காது. தென் அதுக்கடுத்து நமக்கு என்னது, இந்த கன்ஃபைன்ட் அன்கன்ஃபைன்ட் லேயரில் இருக்க வாட்டர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்க வாட்டரை எடுத்துட்டோம்னா இது திருப்பி இது ரீசார்ஜ் ஆகாது. ஸோ இது ரீசார்ஜ் ஆகணும்னா மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு இன்க்ளைனில் இருக்கும். ஓகேவா, இன்க்ளைனில் அப்புறம் தான் சஃபிஷியன்ட் ஹைட்ராலிக் ஹெட் கிடைக்கும். ஹைட்ராலிக் ஹெட் கிடைச்சாதான் என்ன ஆகும், தண்ணி அதோட ப்ரெஷர் மூலமா கீழே சீப்பாகி திருப்பி ரீஃபில் ஆகும். இதுல ரெண்டு இருக்கு, நான் ஃப்ளோயிங் வெல், ஃப்ளோயிங் வெல். நான் ஃப்ளோயிங் வெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டிப் பண்ணுறப்போ வாட்டர் வந்து வெளில விட்டு வெளியே ஃப்ளோ ஆகலை அப்படின்னா நான் ஃப்ளோயிங் வெல். வெளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஃப்ளோயிங் வெல். இதுதான் டிஃப்ரென்ஸ். தென் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுதுல வெளியே, ஸோ இது எது வரைக்கும் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இதோட ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன், ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டெப்த், அந்த ஹைட் வரைக்கும் அது வந்து என்ன ஆகும், தண்ணி ஃப்ளோ ஆகும். ஸோ இதை எப்படி இந்த ஹைட்ராலிக் டிட்டர்மைன் பண்ணுவோம்னா ஜஸ்ட் பீசோமீட்டரை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ இங்கேக்குள்ள பீசோமீட்டரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா பீசோமீட்டரில் இருக்க வாட்டர் ப்ரெஷர் இங்கே காட்டும். தென் இங்கே இன்சர்ட் பண்ணினா உனக்கு இங்கே வரைக்கும் காட்டும் இது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பீசோமீட்டர் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா அதில் இருக்க வாட்டர் லெவல் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்கிறோம், ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். டியூ டு ப்ரெஷர்னால வாட்டர் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதுன்னு பார்க்குறது. ஓகேவா, ஸோ இங்கேக்குள்ளே வருதோ, ஸோ இந்த டெப்த்தில் நமக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வருது. பட் இங்கே கீழே போக போக என்ன ஆகுது, நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேக்குள்ளே ஓப்பன் லேண்ட் இருக்கனால என்ன ஆகுது, வாட்டர் வெளியே ஃப்ளோ ஆகுது. தென் இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டரை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம வெளில இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு வால் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், வாட்டர் HCl லைனை தாண்டி மேலே போகாது. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 5 ஃபீட் இருக்குன்னா நம்ம ஜஸ்ட் இந்த 5 ஃபீட்டுக்கு ஒரு வால் பில்ட் பண்ணிட்டோம்னா வாட்டர் இந்த 5 ஃபீட்டை தாண்டி வராது. ஏன்னா அதோட ப்ரெஷர் என்ன, ஜஸ்ட் மேக்ஸிமம் இந்த 5 ஃபீட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் தண்ணி வெளியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணோன்னா என்ன பண்ணணும், சுற்றில ஒரு வால் கட்டிட்டோம்னா முடிஞ்சு. தென் இங்கே வந்து நான் இது ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. சப்போஸ் இப்போ இங்கே இருக்க சாயில் மாஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், ஸோ இதில் இருக்க வாட்டரும் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, நம்ம கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். அன்கன்ஃபைன்னா ஒன்றும் இல்லை, டாப் மோஸ்ட் லேயரில் இருக்குது. இப்போ புரியுதா, இட் இஸ் த டாப் மோஸ்ட் வாட்டர் பியரிங் ஸ்டேட்டம் ஹேவிங் நோ இம்பெர்மியபிள் லேயர் அபோவ். ஸோ லேயர் இல்லைன்னா என்ன, அது ப்ரெஷரில் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் சப்ஜெக்டட் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்.
கன்ஃபைன்னா என்ன, இட் இஸ் கன்ஃபைன்டு பை இம்பெர்வியஸ் லேயர் ஆன் டாப் அண்ட் பாட்டம். மேலையும் கீழையும் கன்ஃபைனால இருக்கு. இதில் இருக்க ப்ரெஷர் என்ன, கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் இருக்க வந்து ப்ரெஷர் above than atmospheric pressure. ஓகேவா, இது முடிஞ்சா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், ஆர்டீஷியன் ஆர் நான் ஆர்டீஷியனுங்கிற வேர்டில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கன்ஃபைன்டு வித் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டீஷியன் வெல்னு சொல்லுவோம். வித்தவுட் ப்ரெஷர் நார்மலாக இருக்க கிரவுண்ட் வாட்டர் சொல்லுவோம். வித்தவுட் ப்ரெஷர் வந்து நான் ஆர்டீஷியன் வெல்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்ஃபைன்ட் அக்யூஃபயரை ஆர்டீஷியன் அக்யூஃபயர்னு சொல்லுவாங்க. அன்கன்ஃபைன்டு நான் ஆர்டீஷியன்னு சொல்லுவாங்க. தென் வெல்ஸ்லையும் அதே மாதிரி தான். வெல்ல வந்து நம்ம கன்ஃபைன்ட் லேயர் வரைக்கும் போட்டிருந்தோம்னா இது வந்து கன்ஃபைன்டு ஆர் என்ன சொல்லுவோம், கன்ஃபைன்ட் ஆர் ஆர்டீஷியன் வெல்னு சொல்லுவோம். ஓகேவா, கன்ஃபைன்ட் ஆர் நான் ஆர்டீஷியன் வெல்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த வெல்ல வந்து நம்ம என்ன அதுக்கு இந்த லேயர் வரைக்கும் போட்டிருந்தோம்னா இது வந்து கன்ஃபைன்ட் ஆர் மாற்றி சொல்லிட்டேன், இது வரைக்கும் போட்டிருந்தோம்னா அன்கன்ஃபைன்ட் ஆர் நான் ஆர்டீஷியன் வெல். ஸோ இது வரைக்கும் போட்டிருந்தோம்னா கன்ஃபைன்ட் ஆர் ஆர்டீஷியன் வெல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் பார்த்தாச்சு, இதுல எதுவும் டவுட் இல்லை. தென் வந்து ப்ரீச்சி அக்யூஃபர் அண்ட் லீக்கி அக்யூஃபர்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரீச்சி அக்யூஃபர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஃபுல்லாக சாயில் மாஸ். ஸோ இந்த சாயிலில் இடையில ஒரு ராக் ஸ்ட்ரேட்டம் இருக்கு. ஸோ இந்த ராக் ஸ்ட்ரேட்டம் இருக்கு. ஸோ இப்போ ரெயின் வாட்டர் மழை பெய்யுதுன்னா தண்ணி கீழே வரும். ஸோ இப்போ இங்கே ராக் ஸ்ட்ரேட்டம் இருக்குன்னா என்ன ஆகும், இந்த ராக் ஸ்ட்ரேட்டம் மேலே தண்ணி ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். பட் மற்ற எல்லா இடத்துலையும் பெய்கிற வாட்டர் வந்து என்னது, இங்கே தான் ராக் ஸ்ட்ரேட்டம் இருக்குது. ஸோ மற்ற இடத்துல இருக்க பெய்கிற எல்லா வாட்டரும் இங்கே வரைக்கும் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஒரிஜினல் வாட்டர் டேபிள் என்ன இங்கே தான். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ஏரியாவில் மட்டும் என்ன இருக்கும், இங்கேக்குள்ள தண்ணி தேங்கி இருக்கும் அந்த ராக்குக்கு மேலே மட்டும். ஸோ அங்கனக்குள்ள வாட்டர் டேபிள் இங்கே காட்டும். ஸோ இது என்ன பண்ணுன்னா கிவ்ஸ் ஃபால்ஸ் டேட்டா ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ஸோ நம்ம இங்கே தோன்றப்ப இங்கனக்குள்ள தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி வந்துருச்சு, நமக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். பட் பார்த்தா இங்கே தண்ணி என்ன ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஏரியாவில் இருக்குது. ஸோ டக்குன்னு காலி ஆகிடும். அப்புறம் நான் நமக்கு போர் போட்டு தண்ணி வரல அப்படின்னு சொல்கிறது. கிணறு தோன்றப்பையும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ் டேட்டாவை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் இங்கே இருக்க இந்த கொஞ்சோண்டு இருக்கு பார்த்தா அந்த வாக் மேலே, இதுக்கு பேர் தான் ப்ரீச்ட் அக்யூஃபர். தென் லீக்கி அக்யூஃபர்னா ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தோம்ல அக்யூட்டாட்னா என்னது, மினிமம் ஆஃப் சீப்பேஜ். அக்யூட்டாட் மீன்ஸ் என்னது, மினிமம் ஆஃப் சீப்பேஜ். சீப்பேஜ் என்ன ரொம்ப கம்மியாக இருக்கும். அக்யூட்டார்டு கிளேயி சாண்ட் ஆர் சில்ட்டி வெரி லெஸ் பெர்மியபிள். ஸோ சீப்பேஜ் கடைசியில் பார்க்குறோன்னு சொன்னோம்ல இது எங்கே யூஸ் ஆகும்னு. ஸோ இந்த லீக்கி அக்யூஃபர்னா ஒன்று கிடையாது. இந்த அக்யூஃபர் ஹூஸ் அப்பர் அண்ட் லோயர் லேயர் ஆர் போத் லேயர்ஸ். ஒன்று இந்த அப்பர் லேயர் ஆர் லோயர் லேயர். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்றோ இல்லை போத் ரெண்டு லேயருமே அக்யூட்டார்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே வந்து தென் லீக்கேஜ் அக்கர்ஸ். இதுக்கு பேர் தான் லீக்கி அக்யூஃபர். வேற ஒன்றும் தண்ணி வந்து நமக்கு மோஸ்ட்லி நிறையா கிடைக்காது. ஸோ ஸ்பெஷலாக என்ன வாட்டர் வந்து இது வழியாக பென்ட்ரேட் ஆகுமா, பென்ட்ரேட் ஆகி நமக்கு என்ன ஆகும், சர்ஃபேஸில் வாட்டர் ஜஸ்ட் லீக் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் லீக்கி அக்யூஃபர். ஸோ இதுதான் மொத்தம் இருக்க 4 டைப்ஸ் ஆஃப் அக்யூஃபர். தென் இந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வந்து நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஹைட்ராலிக் கிரேடியன்ட்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் இந்த ரெக்டாங்கிள் தான் ஒரு சாயில் மாஸ்னா இது வழியாக இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா தென் இங்கே வந்து பீசோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பீசோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதோட வாட்டர் லெவல் எங்கே காட்டுது, இங்கே காட்டுது. ஸோ பீசோமெட்ரிக் ஹெட்னா என்னது, ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட். ப்ரெஷர் பீசோமெட்ரிக் ஹெட் ஆர் ஹைட்ராலிக் ஹெட். ஏன்னா ஹச்சிஎல் லைன் ஏன் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னு சொல்கிறோம், ஜாயின் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஹெட். ஸோ ஹைட்ராலிக் ஹெட்டெல்லாம் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்ஸ்னால தான் இதுக்கு பேர் என்னது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஸோ இங்கே வைக்கிறப்ப ப்ரெஷர் போக போக இந்த வாட்டர் இதில் ஃப்ளோ ஆகிறப்ப இதில் இருக்க ஒவ்வொரு சாயில் பார்ட்டிகல்ஸையும் இடிச்சு அதோட ப்ரெஷர் அதோட ஃபோர்ஸ் வந்து குறையும். தென் ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் இங்கே இருக்கப்ப இதோட ப்ரெஷர் இவ்வளோ இருக்கும். தென் போக 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 அதோட ப்ரெஷர் குறைஞ்சிட்டே போகும், ப்ரெஷர் ஹெட். எதனால், ஸோ இது டோட்டலாக எவ்வளோ ப்ரெஷர் இதோட குறையுது அப்படிங்கிறதா என்ன அது ஹெட் லாஸ். ஹைட்ராலிக் ஹெச்எல் பை எல், அதாவது ஹெச்எல்ல இருக்க ஹெட் லாஸ் தான் இது.
தென் ஸோ இப்போ இங்கே நோக்கில் வைக்கிறப்ப இந்த பாயிண்ட் இருக்குது. தென் அடுத்த பிளேஸில் வச்சோம்னா அது கீழே இருக்கும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹைட், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு வர ஹைட்டு தான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்.